இயங்கும். அதனால ஒரு இன்ஜினை வச்சு நம்ம வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடலாம். அதனால இங்கே இன்ஜின் ஃபெயிலியர் இருக்கிறதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கும் பொழுது விமானம் கடைசியில் ஆக்சிடென்ட் ஆகுற வரைக்குமே அந்த நாய்ஸ் கேட்குது, அதோடைய சத்தம் கேட்குது, அந்த அந்த சவுண்டு, அந்த விமானத்தின் இன்ஜினுடைய சவுண்ட். இதை ஆராய்ச்சி செய்த பல பைலட்டுகள் வெளிநாடுகள்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்களுடைய கருத்தை பரிமாறி இருக்கிறார்கள். அந்த பைலட் அசோசியேஷன் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், இது வந்து இன்ஜின் சவுண்ட் கடைசி வரைக்கும் ஆக்சிடென்ட் எண்டு வரைக்கும் கேட்குது, நாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அதனால இன்ஜின் ஃபெயிலியர் ஆவதற்கான வாய்ப்பு இல்லை, 2 இன்ஜினுமே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்தன என்பதுதான் அவருடைய கருத்து பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். அன்பர்களே, அப்போ இது வந்து ஒரு சாதாரணமான ஆக்சிடென்ட் கிடையாது. 242 பயணிகள் அங்கே இறந்தது மரணம். அதுல ஒருத்தர் வந்து தெய்வாதீனமா தப்பிச்சிருக்காரு. ஆனால் அது விழுந்த இடத்துல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அகமதாபாத்ல விழுந்ததுனால 33 உயிர்கள் பறி போயிருக்குன்னு. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அனைத்து அந்த அந்த உயிர் இழப்பு ஏற்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து அவருடைய ஆன்மா சாந்திக்கு நம்ம வேண்டிக் கொள்வோம். அன்பு கூர்ந்து நீங்க வந்து இது ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னா கவனக்குறைவா இருக்கலாம், இல்ல பழுதுபட்ட ஒரு காம்போனண்டா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமோ, இல்ல இதுல என்னென்ன சிஸ்டம் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். நம்ம ஏற்கனவே அந்த ஏர் இந்தியா ஃபிளைட்ல வந்து சில எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஃபெயிலியர்ஸ்லாம் காமிச்சாங்க. ஏசி ஒர்க் பண்ணல அப்படிலாம், இது டிவி ஸ்க்ரீன்ஸ்லாம் ஒர்க் பண்ணல. ஆனால் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இன்ஜின் ஃப்ளைட் டேக் ஆஃப் வந்து ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஒன்று வேணா லைட்டு வந்து எரியாமல் இருக்கலாம். மற்றபடி வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வந்து பிளெயினை அவ்வளோ பெரிய கிராஷ்க்கு ஏற்பட பண்ணியிருக்காது. அப்போ அது வந்து நம்ம டிஸ்குவாலிஃபை பண்ணிடலாம். இப்போ 2வது பாயிண்ட் வந்து, ஒரு ஃப்ளைட்டை வந்து பேலன்ஸ்டாக இப்படி இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு இது மாதிரி இருக்குங்க. ஃப்ளைட் வந்து இப்படி போகுது இல்லைங்களா, இப்படி இங்கிருந்து அப்படியே இது வந்து டேக் ஆஃப் பண்ணுது. எப்படின்னா ஃபுல் ஆக்சலரேட், அதாவது ஒரு 200 மைல் வரைக்கும் நல்லா ஃபுல் ஸ்பீடில் அவர் வந்து பைலட் வந்து கொண்டு போவாருங்க. இது கொண்டு போயிட்டு இதை அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணுவார். எப்படி லிஃப்ட் பண்ணுவார்? அப்போ வந்து அந்த முதல்ல வந்து இந்த லேண்டிங் கியரை வந்து ரீட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்படி மேலே போயிட்டோம்னா 600 அடி போதும்னு வச்சுக்கோங்க. இந்த லேண்டிங் கியர்னா கீழே இருக்கக்கூடிய இந்த வீல், இதை ரீட்ராக்ட் பண்ணி இப்படி இருக்கக்கூடிய அந்த வீல் இப்படி போயிடும். ஓகேங்களா? அந்த வீல் இப்படி போயிடுச்சுன்னா இந்த ஃப்ளைட்ல இருக்கக்கூடிய அந்த 2 சிறகுகள் மாதிரி இருப்பாங்க, அந்த பறவையோட சிறகுகள் மாதிரி, இது வந்து இப்படி 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 பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து சைடில் அந்த ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லாஸ்ட் நடுவு சீட்டில் உட்காந்துருந்தீங்கனாலும் அது தெரியும். இப்படி 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 அந்த சைடில் ஆடிட்டு இருக்கும். அந்த ஃப்ளாப் வந்து இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி ஆடிட்டு இருக்கும். அந்த ஃப்ளாப் எல்லாமே அது வந்து சரியா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணல அப்படின்னு வந்து சில பைலட் வந்து குறிப்பு சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ளாப் இந்த சைடில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, அந்த ஏரோடைனமிக்ஸ் படி நம்ம முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வேகம் வேணும். அதாவது வேகம் இருந்தால் இப்படி முன்னாடி தள்ளும். த்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, அப்போர்ட் த்ரஸ்ட். ஒரு ப்ரெஷர் கொடுத்து மேலே வேணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஏரோடைனமிக்ஸின் முறைப்படி இந்த ஃப்ளாப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த ஃப்ளாப் அட்ஜஸ்ட் பண்ணும்போது இந்த இன்ஜின்லேருந்து வரக்கூடிய ஒரு வேகம், பவர், அந்த ஃப்ளாப்போடைய அட்ஜஸ்ட்மெண்ட், காற்று